ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. மறக்காமல் வந்து என் வரலையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் வருட பிறப்பு. நேற்று 2 நாளாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வார்ட்ரோப்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணி கொஞ்சம் அந்த ரசக்கற்பூலாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணோன்னா துணிகள் வந்து நல்லாயிருக்கும். எது வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் சைஸ் இருக்குது இல்லை வந்து யூஸ் பண்ணதில் எடுத்து கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி விவானோட துணியும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து வார்ட்ரோப்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் திருப்பி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் பேக்கிங் பார்க்கறதுனால எனக்கு ரெகுலராக டைம் சுத்தமாக கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப டயர்டாகிடுது இப்போலாம். அதனால் எப்போ நம்மளுக்கு முடியுதோ கொஞ்சம் எனர்ஜி வரப்போ அப்படியே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடுறது தான். இன்றைக்கி ரேவந்த் விவா அந்த 3 வார்ட்ரோபும் வந்து க்ளீனாக வந்து எடுத்து டிக்ளேட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. போனோம் உனக்கு மனோஜ் கூட எங்கே போனோம்? பைக்கில் போகணுமா? பைக்கில் எங்கே போனோம்? ஏன் ட்ரெஸ் ஆகாரு காட்டு. என்ன ட்ரெஸ் இது? ஆ, கோட் ட்ரெஸ்ஸா? அப்படியா? நல்லா இருக்கே ட்ரெஸ்ஸு. இப்போ லன்ச் பண்ணணும். கொஞ்சம் நேரம் இப்படி பால்கனில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடியே விவானும் வந்துட்டான். ஸோ நான் எங்கே இருக்கோமோ வெல்க்ரோ பேபின்னு பேர் வைக்கலாம் அவனுக்கு. எங்கே இருக்கணும் அங்கே பின்னாடியே வந்துடுவான். ஏதாவது ஒரு சாக்ஸரி வந்துடும் வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இந்த காரிடாரில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கொடுக்குது மோஸ்ட் நிறைய டைம் நான் விவான் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்க கூடவும் வயதானவங்க கூடவும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து உணர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு விவான் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் விவான் ஓட்டுறான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் லேப்போட ஸ்விங் கார். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பேட்டரிலாம் தேவைப்படாதுங்க. நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி கார் முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலை வச்சு நம்ம வந்து ஓட்டிட்டு போயிடலாம். அண்ட் இதில் மெயினாக வந்து ஹேண்ட், ஐ அண்ட் அந்த லெக்கோட கோஆர்டினேஷன் தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கால் வந்து அந்த மசில் ஸ்ட்ரென்த்னிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காலை ஊனி அங்கே ஓட்டுறதுனால நல்ல மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுக்கு பேட்டரிலாம் தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இது லவ்லா பிராண்டோடது. இதில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு பிடிச்சதுனால இதை வாங்கி கொடுத்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ காலையே சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுங்க. ஃபுல்லாக வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வருஷப்பருப்பில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாயசமும் வடையும் மட்டும் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அது மட்டும் செஞ்சு நைவேத்தியம் வைக்கணும். மற்றபடி பால் பழம்லாம் வச்சுட்டேன். ஸோ மதியானத்துக்கு மேலே தான் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ மதியானத்துக்கு மேலே சாப்பிட்றப்ப பண்ணுறப்ப சூடாக நல்லாயிருக்கும். அண்ட் நான் இப்போ போட்டிருக்கேன் இது வந்து ஒரு மிடி மேக்ஸி மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பனியன் மெட்டீரியல் தான் இது. அனிகாரா ஃபேஷன் அப்படின்ற வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாங்க. இதை வாங்கினேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசை. எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் 3 பேட்டர்ன்ஸ் வாங்கினேன். கையில் ஸ்லீவ் கொடுத்துருவாங்க. சைடில் நம்மளுக்கு வந்து பாக்கெட் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு லூஸாக இருந்தால் நீங்கள் அழகாக நாட் போட்டு ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வயிற்றுக்கிட்ட ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு. மெட்டீரியலும் நல்லாயிருக்குள்ள ஓவர்லாக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மால்லேருந்து சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா 3XL. ஸோ 4XL வரணும் கூட உங்களுக்கு இருக்கு, வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3 பேட்டர்னும் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லை, கிட்ஸுக்கும் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. நான் விவான் குட்டி காட் செட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் என்கிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட் பிரிண்டில். அது இல்லாமல் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நான் வாங்கி அப்படியே கொடுக்கல. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட ஃபேட் ஆகலை, கலர் போகலை. ஸோ நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம வாங்கினப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாஃப்டான மெட்டீரியல் போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் மெயினாக நான் இந்த டைமில் இதை நான் சொல்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 செட்டு வாங்கினேன். 3 வந்து ட்ரௌசர்ஸ் கார்ட் செட், அதே மாதிரி 3 வந்து லாங் பேண்ட் இருக்க மாதிரி ஒரு கார்ட் செட் வாங்கினேன். ஸோ பேண்ட்டும் அந்த டாப்பும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ நான் உங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாம் அண்ட் டாட்டர் காம்போ அந்த மாதிரி கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இண்டஸ் வேலிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு ஒன்றா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல பாத்திரத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா காம்போ செட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயினர். ஸோ வந்து ஸ்பேச்சுலோட கொடுத்துருக்காங்க. இந்த காம்போ செட்டில் மொத்தம் 5 பீஸ் இன்க்ளூட் ஆகுதுங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டீல் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நல்ல லாங் லைஃப் வரும். ஸோ குக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ காம்போ செட்டில் பார்த்தீங்கன்னா டீப் கடாய், ஃப்ரை பேன், மில்க் பேன், ஸோ 3 கொடுக்குறாங்க. மில்க் பேனுக்கு லிட்டோட வருது. அதே மாதிரி கடாய்க்கும் ஃப்ரை பேனுக்கும் நம்ம வந்து சேம் லிட் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டாக் பாட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த அடி பிடிக்கிற மாதிரி பதார்த்தம்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீர் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இதில் பண்ணிக்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஒன்றுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினர். சாப்பாடில் வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கு, பாஸ்தா, நூடுல்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100% நான் டாக்ஸிக். ஸோ உங்களுக்கு வந்து நான் ரியாக்டிவ் மெட்டீரியல், அதே மாதிரி வேர்ஸ்டைல் குக்கிங்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால டிஃப்ரெண்ட்டான பாத்திரங்கள் பாருங்கள், ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீப் கடாய் நம்ம வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து வடை போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வருட பிறப்புன்றதுனால பார்த்திங்கன்னா மசாலா வடைக்கு ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வடை போட்டுக்கலாம். அதே மாதிரி பாயசம் இந்த பக்கம் பண்ணுறதுக்காக மில்க் பேன் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, நான் வந்து இந்த வாட்டி மசாலா வடைக்கு வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவல் போர்ஷனில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எப்போவுமே பால் காய்ச்சப்போவோ இல்லை அந்த மாதிரி பாயசம் வரப்போ முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு அடி அந்த வெள்ளை வெள்ளையாக படும்ல, அது படாமல் நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு டிப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஒரு பாத்திரத்தில் நல்ல கனமான பாத்திரம் சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் குக்கிங் காட்டல, பட் அப்படி அப்படியே அங்கங்கே ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வடைக்கு அரைச்சாச்சு. இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தட்டி தட்டி போட்டுக்கலாம் வடையை. ஸோ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மெதுவடை மசாலோட ரெண்டுமே நல்லா ஓடிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாயசத்துக்கு பால் நல்லா நம்ம காய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் தான் சேர்க்க போகிறேன். ஸோ வடையை இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த வருஷ பருப்புக்கு என்ன நீங்கள் வந்து ஸ்பெஷல் செஞ்சுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே நினச்சபடி நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். எனக்கும் வந்து சில விஷயம் இருக்குது, சில விஷ்லிஸ்ட் இருக்குது. அதெல்லாமே வந்து நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும். ட்ரை பண்ணாமலேயே வந்து எனக்கு வரலன்னு சொல்கிறது எப்படி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், தப்போ ரைட்டோ சரியா, அதனால் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் சேர்த்துட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் சாம்பார் வந்து பருப்புலாம் வந்து குக்கரில் 1 பார்ட் மாதிரி பண்ணிவிட்டு தாளிக்கு மட்டும் இந்த பாத்திரத்தை போட்டு தாளித்து எடுத்துட்டேங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன் அப்படின்னா அட் அ டைமில் எல்லாத்தையும் கடை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கூப்பான் கோட் ஆஷா 12 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% மட்டும் இல்லாமல் 12% எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி ரெடிமேட் பாயசம் தாங்க பண்ணுவேன். ஸோ நான் வந்து இந்த வறுத்துலாம் பண்ணுறது கிடையாது. ரெடிமேட் மிக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி நிறைய போட்டு வறுத்து சேர்த்துருவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக முந்திரி வந்து அதிலே இருக்கும், பட் நம்ம கூடுதலாக சேர்க்குறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வடை ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெதுவடை பொறுத்தவரையுமே மசாலா வடை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் வந்தால் தாங்க சாப்பிட தோணும் இல்லையா. கொஞ்சம் பேலாக இருந்தால் கூட நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. அதுக்கு ஒரு கலர் இருக்குது, அந்த கலர் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். கண்ணுக்கும் நாக்குக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு தெரியுமா. ஏன்னா கண்ணை பார்த்து ஓகே பண்ணாதான் நாக்கு அதை விரும்புமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா. ஜெலசி அது நிறைய இடத்துல இருக்குல்ல. ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு நட்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து நெய்பர்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த ஜெலசின்ற ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாத. ஸோ அதுதான் நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கோ அப்படின்னாரு எங்கள் அப்பா எப்போவுமே. ஸோ இந்த பக்கம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து இதில் கொட்டிட்டேன். ஃப்ரை பேன் செம்மையாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நமக்கு குக் பண்ணி காமிச்சாச்சு. அவ்வளோ அழகாக நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக குக் பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது காம்போ ஆஃபர் வேணும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக 2 பாத்திரமும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு, வடை ரெடி ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மோர் குழம்பு வச்சுருக்கேன், அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. விவான் குட்டி வச்சுட்டு ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து ட்ரைபாட் ஆட்டி விட்டுறான். ஸோ யாராவது ஹெல்ப்போட தான் வந்து ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க இருக்கிறவங்க வந்து டக்குன்னு இருப்பாங்க, டக்குன்னு வேலை எடுத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறப்ப டக்குன்னு வந்து நான் ஷூட் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். சம்டைம்ஸ் என்னால் கம்ப்ளீட்டாக ஏன் ஷூட் பண்ண முடியலன்னா விவான் குட்டி முழிச்சிட்டு இருந்தானா வந்து ட்ரைபாட் ஆட்டுன்னு ஆட்டுறான், ஒன்றும் பண்ண முடியல குழந்தைன்னு வச்சுட்டு. ஸோ என்ன சொல்கிறேன்னா அந்த ஜெலசி பற்றி பேசலாம். ஸோ ஒருத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் திங்க் பண்ணுவோம்ல. பட் ஆக்சுவலாக நம்மளோட ஏதோ ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மைட் பி அதை அவங்களால ரீச் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு வளர்ச்சியில் இருக்கலாம். இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். இதுதான் அந்த ஜெலசிக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்த காரணமாக இருந்தால் என்ன, மற்றவங்கள பார்த்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கணும் கம்பேரிசன் தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர் நான் நினைக்கிறேன். நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்கும், சில பேருக்கு அது இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதாவது அந்த மரத்துக்கேற்ற காற்று தான் கடவுள் எல்லாருக்கும் வந்து தான் வைப்பார். ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குன்றப்போ அதுக்கேற்ற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் தான் இந்த ஜெலசிக்கு முக்கியமான காரணமே. அதே மாதிரி நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வந்து வெறுக்கிறாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா
அடப்போங்க 1008 வேலை இருக்குது. இதெல்லாம் கண்டுக்கிறதுக்காக வேலை நம்மளுக்கு சொல்லுங்கள். யார் என்ன பேசினா பேசிட்டு போட்டோம். பேசுகிற வாயும் என்ன சொல்கிறாங்க, ஓடுற எதுவும் வந்து நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசுவாங்க, பேசிட்டோம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழி என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு வடிச்சிக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருப்பாங்க. இந்த பாத்திரமும் வந்து இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதை வந்து கொண்டக்கடலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற போட்டுட்டு நாளைக்கு நைட்டு வந்து சப்பாத்தியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்னா வந்து மசாலா பண்ண போகிறேன். அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், என் ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஓகேவா? ஸோ 2 வடை போட்ட உடனே சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம வந்து நைவேத்தியம் வச்சுட்டோம் அப்படின்னா திருப்தியாக இருக்கும். எந்த பலகாரம் பண்டிகைக்கு செஞ்சாலும் சுவாமிகிட்ட வச்சுட்டு நம்ம வந்து நைவேத்தியம் வச்சோன்னா நல்லாயிருக்கும். இந்த மீனவல் ரேவந்த் வந்து காஃபி கேட்டான். டக்குன்னு சமைச்சிக்கிட்டு அந்த பக்கம் காஃபி போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது ஜெலசி பற்றி பேசணும். பொதுவாக வந்து இந்த ஜெலசின்றது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சில ரிலேட்டிவ்ஸு, சில வந்து நெய்பர்ஸ் கிட்டேருந்து வரும். பட் ரொம்ப க்ளோஸான பீப்புள் கிட்டேருந்து சம்டைம் ஜெலசி வந்து வர மாதிரி இருக்கும்ல. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியாது. ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கே சம்டைம்ஸ் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஜெலசியாக இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து வேறு விதமாக காட்டுவாங்க. ஸோ அந்த ஆணாதிக்கம் மாதிரி காட்டுவாங்க. பட் இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியல. பட் நிறைய வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் இது பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி அது பின்னாடி நிறைய ரீசன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஹேட்டோ நம்ம வந்து நிறைய வந்து சண்டைலாம் போட முடியாது, இக்னோர் பண்ண தான் முடியும். ஸோ இக்னோரன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெரிய வெப்பன் தான். எங்கே அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய வந்து வழிகாட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பை.